ராமச்சந்திரன் ராவண வெளுத்தெடுக்கிறாங்க. மாறனுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. "ஏன்டா மாறன் சொன்னா கேட்க முடியாதாடா?" அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருது. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச மூடிட்டா இருக்கும். கடையில கொஞ்சம் பணம் கம்மியா வச்சிருக்கிறவங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க துணியெல்லாம். அப்பன்னு பார்த்து ஏன்பா மாறன் வந்துட்டாரான்னு சொல்லி ராகவன்ட்ட கேட்குறாங்க. வரலங்கிற மாரி அந்த இடத்துல சொன்னோன்னே, நான் மாறன்ட்டயே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு போகிறாங்க. மாறன் வந்துடுறாங்க. வந்தோன்னே இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச குடும்பம், ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம், அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டை கொஞ்சம் சேர்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மாறன் கிட்ட கேட்குறாங்க. இதை ராகவன் பக்கத்துலேருந்தே கேட்டோன்னே, சரிண்ணே அதனால என்ன செஞ்சுட்டா போச்சு பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி மாறன் பேசணுன்னே, அந்த இடத்துல கடுப்பாயிடுறாங்க ராகவன். என்ன இதைத்தான் தம்பிக்கிட்ட கேட்டிங்களா? இது என்னோட டிபார்ட்மெண்ட் சேல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம். அவனோடது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாமானை வாங்கி வைக்கிறது மட்டும்தான் அவனோடதே. தேவையில்லாமல் இது மாதிரிலாம் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. நம்ம என்ன இல்லாதவங்க வந்தாங்கன்னா ஃப்ரீயாகவே துணியை கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் சம்பளம்லாம் வாங்கலை. ஏன் நீங்கள் சம்பளம்லாம் வாங்கலையா? கடையில் வியாபாரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் சம்பளத்தை 10% பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்டோன்னே, டே ராகவா அப்படியெல்லாம் பேசாதடா, இது சரிப்பட்டு வராது. கடையை லாபத்துக்காக மட்டும் நடத்தக்கூடாது. வந்துட்டார் ஆவுன்னா உங்கள் தம்பி நீங்கள் என்ன சொன்னாலும் யாரும் கேட்குறதே கிடையாது. இந்த கடையில் ராகவனும் முதலாளி தான். இவரை யாராவது ஒருத்தராவது மதிச்சிருக்கீங்களா? ஏன் இவரை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க? பார்த்துக்கங்க, இதுதான் உங்கள் கடையில் உங்களுக்கான மரியாதை. ஆனால் மரியாதையாக போங்கண்ணே, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே, டேய் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே ராகவா, உன்னோட குணம் வர வர மாறிக்கிட்டே இருக்குது, எனக்கு சத்தியமாக பிடிக்கலன்னு சொல்லி மாறன் பேசுகிறாங்க. டேய் இது உன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம். நீ இதெல்லாம் முடிவெடுக்க நீ யார்? நான் கார்த்தி இவங்க 2 பேரில் யார் வேணாலும் முடிவெடுக்கலாம். உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே கொடுக்கல, மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராங்க. மாறன் ஆல்ரெடி பில் போடுறவங்கள்ட்ட ரேட்டில் கொஞ்சம் பார்த்து போடுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க பில் போடுற இடத்துல உங்கள் தம்பி என்னமோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போனா என்ன, கடையில் அவர் வச்சது தானே முடிவு, உங்களெல்லாம் எவன் மதிக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே, பில் போடுற இடத்துல அவங்க பேமெண்ட்டை கொடுத்தோன்னே பில்லை வாங்குறாங்க நம்ம ராகவான். உடனே ராமச்சந்திரன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாறன் டேய் அதெல்லாம் பார்க்காத அவங்கள்ட்ட கூட, என்னங்க பில்லை இப்படி போட்டிருக்கீங்க, இது எவ்வளோ அடக்க விலை அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்கிற கட்டப்பையில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு, இதில் என்ன பில் போட்டிருக்கு, நீ என்ன போட்டிருக்க, சார் தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே செமையாக கோவப்படுறாங்க நம்ம ராமச்சந்திரன். இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. டேய் இதெல்லாம் சரியில்லை, நான் பில் போடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல பில் போடுறப்ப ஏற்கனவே ஒரு 1000 ரூபா கம்மியாக போட்டிருக்காங்க, இப்போ 1000 ரூபா சேர்த்து போடுறாங்க. உடனே அவங்க பாக்கெட்டை வச்சு பார்க்குறாங்க. இல்லைங்க எங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, கொடுங்கங்கிற மாதிரி மாறன் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, கொடுத்துட்டு இங்கேருந்து போனால் போதும், துணி வெளில போச்சுன்னா பணம் எப்படி உள்ளே வரும் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் ராகவா என்னடா நினச்சிட்டு இருந்திருக்க, வந்தவங்களை பைய செக் பண்ணி அதான் பில்லு தான் போட்டாச்சுல, பணம் தான் கொடுக்க வராங்கல்ல, என்னடா ஓவரா திமுறா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இது என்னோட டிபார்ட்மெண்ட்டு, நான் தானே பார்த்துக்கணும் பத்திரமா, 1 ரூபா குறைஞ்சாலும் நான் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, கணக்கில் விற்கிற காசில் காசு குறைஞ்சா நீ சொல்லலாம், ஆனால் இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துவியா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறாங்க. நான் செஞ்சது தப்பாப்பா, டேய் லாபத்துக்காக மட்டும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மாறன் தம்பி இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதனால தான் 1000 ரூபா குறைச்சாப்புல, ஆனால் ராகவன் தம்பி புரிஞ்சிக்காமையே பேசுகிறாங்கன்னு சொல்லி மாறன் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி உதவி செய்யுங்கிற மாதிரி கேட்டாங்களே, அவங்க ராமச்சந்திரன்ட்ட போட்டு விட்டாங்க. டேய் ராகவா, வர வர அவன் பொறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான், நீ என்னடா தொழிலை தொழிலாகவே பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுன்னு இருக்குடா, இந்த 1000 ரூபா வச்சு தான் எல்லாத்தையும் சாதிக்க போகிறோமா? சாரிங்க, அவர் ஏதோ தப்பாக பண்ணிட்டாரு, என்னை மன்னிச்சிருங்க, துணியெல்லாம் அங்கே வெயிடா கட்டப்பையில் போடுறா அப்படின்னு சொன்னேன். 1000 ரூபா குறைச்சதாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்கினோன்னே ஒரு ட்ரெஸ் சேர்த்து எடுத்து வச்சு அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே மாமா இதெல்லாம் தப்பு மாமா அப்படின்னு சொல்லி ராகவன் மன்னிப்பு கேட்கணும்னு வீரா பேசுகிறாங்க அந்த இடத்துல. உடனே அதான் வீரா சொல்கிறாள்ல, மன்னிப்பு கேள்றா, அப்போ தான் இன்னொரு வாட்டி நீ இது மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லி ராமச்சந்திரன் கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. என்னப்பா மற்றவங்களுக்காக என்ன மன்னிக்க சொல்கிறீங்க, என்னால் கேட்க முடியாது, இப்போ நீ மரியாதையாக மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கடையில் இருக்கியா, இல்லை இந்த கடையை விட்டு வெளியே போறியா?
எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. அந்த பேர வந்து கெடுத்துறாத அப்படின்னு சொன்னோனே, ராகவன் மாட்டுக்கு மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க மாட்டுக்கு வந்து உள்ள போறாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம். ராகுனையும் இந்த குடும்பத்தையும் பிரிக்கணுங்கிற மாரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு ராகவன் முன்னாடி நிக்கிற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.